ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலையை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன், மட்டன் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் நம்ம 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி கண்டிப்பாக அதுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நீங்கள் குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் நம்ம இதில் கரம் மசாலா பொருள் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தட்டு அந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இது ரொம்ப தெறிக்கும். நான் குக்கர் மூடியை லைட்டாக திறந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திருப்பி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக குக்கர் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2-3 நிமிஷத்துலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனைலாம் போயிடுச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். மிளகாத்தூள், மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் இந்த குழம்பு பிடிச்சிருந்துன்னா அதை கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு எல்லாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர மாதிரி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டுருந்தேன். நல்லா நமக்கு கடலையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. குழம்பும் நல்லா பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான நமக்கு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு சிக்கன் மட்டன் குழம்பு எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடுங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா கருப்பு கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அயன், ஃபைபர் எல்லாமே ஜாஸ்தி. பசங்களுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.